எனக்கு இன்னைக்கு பிளான் வந்து உங்களை இன்சல்ட் பண்ணுறது, உங்களை ஹர்ட் பண்ணுறது. அதுக்காக நான் எவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணுவேன். எங்கே அடித்தா உங்களுக்கு வலிக்குமோ அதை தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். அப்போது நான் ஸ்பானிஷ்லேயோ ஜெர்மன்லேயோ இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில் ஒரு சின்ன சிரிப்போட நான் உங்களை திட்டிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு புரியுமா? உங்களை ஹர்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியுமா? உங்களை இன்சல்ட் பண்ணால் உங்களுக்கு அது வலிக்குமா? சத்தமாக பேசி உங்களை இன்சல்ட் பண்ணால் உங்களுக்கு புரியுமா? ஒரு கட்டத்தில் நான் பேசுகிறத பார்த்து நீங்கள் சிரிச்சிருவீங்க. நான் வேற என்னமோ பேசுகிறேன்னு நினச்சிப்பீங்க. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நம்மளை இன்சல்ட் பண்ணணும், நம்மளை ஹர்ட் பண்ணணும், நம்மளை டிப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட வார்த்தையும் நீங்கள் வலிமை கொடுக்கல அப்படின்னா உங்களை அது ஹர்ட் பண்ணாது. எனக்கு இந்த வார்த்தை புரியல, எனக்கு இந்த வார்த்தை தேவையில்லை, இது என்னுடைய பிரச்சனை இல்லை, இது உங்களோட பிரச்சனைனால தான் நீ என்னை கத்துற அப்படின்னு எப்போ நீங்கள் அந்த உணர்ந்து உங்களோட இமோஷன்ஸை அவங்க சொல்கிற அந்த வார்த்தைக்கு மேலே வெயிட்டாக சேர்க்குறீங்களோ அப்போ தான் அது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும். இதே ஒரு நபர் உங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே உங்ககிட்ட ஹார்ஷான வார்த்தைகளை பேசும்போது உங்களோட இமோஷன்ஸுங்கிற வெயிட் அந்த வார்த்தைகளில் வைக்காமல் அவங்கள நீங்கள் பிளாங்காக பார்க்க தொடங்குனீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் பொடி பொடியாக பூமியில் சரிஞ்சிடும். அப்போ நீங்கள் உங்களோட இமோஷன்ஸை அவங்க பிரச்சனையில் கனெக்ட் பண்ணிக்காமல் இருக்கும்போதே உங்களை யாருமே இன்சல்ட் பண்ண முடியாது, உங்களை யாருமே ஹர்ட் பண்ண முடியாது, யாராலையுமே நீங்கள் டிப்ரெஸ் ஆக மாட்டீங்க. இப்போ நம்ம ஹர்ட் ஆகிறோம், நம்ம டிப்ரெஸ் ஆகிறோம், நம்ம ரொம்ப காயப்படுறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட வார்த்தைக்கு நம்மளுடைய உணர்வுகளால் வலிமை சேர்க்கிறோங்கிறது தான் உண்மை. அதை நம்ம பண்ணணுமா? நமக்கு அது தேவையா? எங்கேயோ போகிற வார்த்தைகளை எதுக்குங்க நம்மளோட உணர்வுகளோட கனெக்ட் பண்ணணும்? உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களை டிப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வேணும்னே இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட வார்த்தைக்கு உங்களுடைய உணர்வுகளை கொடுத்து உங்களோட கான்ஃபிடென்ஸை பலியாக்காதீங்க. தேவையில்லை. அவங்க ஏதோ உங்களுக்கு புரியாத ஒரு மொழியில் அவங்களோட பிரச்சனையை பேசுகிறாங்கன்னு நினச்சி அவங்கள பிளாங்காக பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க. நாளடைவில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.